சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் சிஸ்டம் பிரீஃப்ஸ். சங்கர், எஸ், ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கேன், காஸ்ட்லி ஃபோன். இது ரொம்ப காஸ்ட்லியாச்சேம்மா. ரொம்ப ஓவர் காஸ்ட்லியான அம்மா, பத்திரமா வச்சுக்கோ. கூடவே தானம்மா இருக்கு, எப்படிமா இதெல்லாம் வாங்க முடிஞ்சது? இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிரெயின் வேணும், கரெக்டான பிளானிங் வேணும். அதனால தான் கேட்குறேன் எப்படி வாங்கினீங்கன்னு. ஏன்னா நான் வந்து போன வருஷம் அவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருந்தேன், இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வருது. இருந்தாலும் சேர்த்து வைக்க முடியலையே. இந்த சேமிப்புங்கிறது எப்படி பண்ண முடிஞ்சது? கரெக்ட். அப்படியே சேர்த்து வச்சாலும் அது எங்கேயோ எப்படியோ காணாமல் போயிடுது. கரெக்ட். எல்லாராலையும் முடியும். கரெக்டாக பிளான் பண்ணால் அதுக்குண்டான சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே முடியும். ஸோ அது சம்மந்தமாக தான் இன்னைக்கு நம்மளுடைய ஷோவில் பேச போகிறோம். ஸோ சேமிக்கிறது எப்படி, பணம் வரவு செலவு இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, முதல்ல ஒரு சிக்கனமான மைண்ட் செட்டை நம்ம எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்மளுடைய ஷோவில் பேச போகிறோம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்மளுடைய ஷோக்கு நிதி மேலாண்மை மற்றும் முதலீட்டு ஆலோசகரான திரு சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு உங்களை மாதிரி தான் நிறைய பேர் தேவை. ஆனால் எப்போவுமே நீங்கள்லாம் இருக்கீங்க, அது தெரிஞ்சுமே எங்களால் எதுவும் பண்ண முடியாமல் தான் இருக்குது. முதல்ல நான் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதே என்னுடைய பர்சனல் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கிறேன். ஏன்னா அதான் சொல்கிறேனே, போன வருஷம் அவ்வளோ சம்பளம் வாங்கினேன். அப்போ என்ன தோணுச்சுன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபா இருந்ததுன்னா போதும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு தோணுது. இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா வந்தாலுமே அது எங்கே போகுதுன்னே தெரியல. என்ன பண்ணுறது, எங்கே போகுது, என்ன நடக்குதுன்னே தெரியல. சேமிக்கவே முடியல. இந்த சேமிப்புங்கிறது எப்படி வருது, எப்படி பண்ண முடியும்? ஜென்ரலாக அவங்க ஆரம்பிக்கையில் சொன்னாங்க இல்லையா, நான் பிளான் பண்ணி கொஞ்சம் சேமித்தேன், ஒரு ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு. இட் குட் பி அது நீங்கள் ஃபோன் வாங்குறதா இருக்கலாம், வீடு வாங்குறதா இருக்கலாம், கார் வாங்குறதா இருக்கலாம். எல்லாருக்குமே, இந்தியாவில் உள்ள அனைவருக்குமே இது சாத்தியம். அவங்க லெவலுக்கு. சில பேர் கோடிகளில் வீடு வாங்குவாங்க, சில பேர் கோடிகளில் கார் வாங்குவாங்க, சில பேர் பைக் வாங்குவாங்க, வாட்டவர். ஸோ இது வந்து எல்லாருக்குமே சாத்தியம். பட் என்ன நம்ம சம்பளம் வாங்கினாலும், நம்ம ஜென்ரலாக ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா நம்ம அதிக சம்பளம் வாங்கினா தான் நம்மளால் சேமிக்க முடியும் அல்லது முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அது தவறு. மினிமம் 10,000 ரூபா சம்பளம் வாங்கினா கூட ஒரு 10% சேமிக்கலாம். 10%ங்கிறது 1000 ரூபா. ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு 10,000 15,000 இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆவரேஜ் சேலரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா. இந்தியாவில் உள்ள மிச்ச மாநிலங்களை விட தமிழ்நாடு மேலே இருக்குது சராசரி வருமானத்தில். நான் ஒரு பிளம்பர், எலக்ட்ரிஷியன், டெக்னீஷியன் எதை எடுத்திங்கன்னாலும் மினிமம் ஒரு 15,000 20,000 மந்த்லி சம்பாதிப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் 2 பேர் சம்பாதிச்சாங்கன்னா அதுவே 30,000 40,000 ஆகிடுது அப்ராக்சிமேட். ஸோ அதில் ஒரு 10%, 15%, 20%, ஏன்னா எல்லாமே எவ்வளவு இருந்தாலும் போதாது பணம். ஜென்ரலாக மக்களுக்கு எவ்வளோ இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு கன்சம்ஷன் கல்ச்சர், நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லுவோம், நுகர்வோர் கலாச்சாரம். ஸோ எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் ஃபோனு 6,000க்கு வாங்கலாம், 50,000க்கு வாங்கலாம், 1.5 லட்சத்துக்கு வாங்கலாம். அதே மாதிரி பைக்கு, அதே மாதிரி காரு, வீடு எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. ஸோ இதில் எனக்கு தேவை என்ன? இப்போ அடுத்தவன் வாங்குறான் அப்படிங்கிறதுக்காக, அடுத்தவர் வாங்குறாரு அப்படிங்கிறதுக்காக நான் போய் அதை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய தேவை என்ன, என்னுடைய ப்ரையாரிட்டி என்ன, முன்னுரிமை நான் எதுக்கு கொடுக்குறேன்? எனக்கு வீடு தான் முக்கியமா, ஃபோன் தான் முக்கியமா, வாகனம் தான் முக்கியமா? ஒரு கடை வச்சுருக்கவருக்கு வாகனம் முக்கியம். ப்ராபப்ளி ஒரு 2 வீலர் வாங்குவார், 3 வீலர் வாங்குவார், 4 வீலர் வாங்குவார். அதை வாங்கினா வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், தொழிலுக்கும் பயன்படுத்திக்கலாம். டபுள் யூஸ் ஆகிடும் அவருக்கு. ஸோ தொழில் பெருகும், இன்னும் கொஞ்சம் சம்பாத்தியம் அதிகரிக்கலாம். ஸோ அப்படிங்கிற என்னுடைய முன்னுரிமை இன்றைக்கி வாகனம் வாங்கணுமா, இல்லை ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கணுமா? ஓகே. ஸோ இப்போ அங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுலேருந்து. மக்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு எது முக்கியம், அடுத்தவங்களை விட்டுருங்க. உலகம் பூரா செலவழிக்கிறாங்க, இந்தியா பூரா சம்பாதிக்கிறாங்க, இந்தியா பூரா செலவழிக்கிறாங்க, உலகம் பூரா இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. சில பேர் ஃபாரின் டூர் போயிட்டு ஒரு போஸ்டிங் போடுவாங்க ஃபேஸ்புக்கில். பட் அந்த ஃபாரின் ட்ரிப்பு போகிறது இப்போ நமக்கு அவசியமா, அத்தியாவசியமா? நீடு வெர்சஸ் லைக்ஸ். நீங்க சொல்றது புரியுது, ஆனா அந்த நேரத்துல புத்திக்கு தெரியுது, மனசுக்கு தெரியலையேங்கிற பட டைலாக் தான் ஞாபகத்துக்கு எல்லாம் இதுவாயிடுது. அண்ட் அதுதான் சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது அதனுடைய பேசிக் என்ன அப்படின்னா சிக்கனமாக இருங்க அப்படின்றது தான். ஸோ எல்லாருமே அதை சொல்லுவாங்க, கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மைண்ட் செட் அது எப்படி சிக்கனமாக இருக்கிறது? அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேரும் மேஜர் டெசிஷன் மேக்கர்ஸ். அவங்க குடும்பத்துக்கு அவங்க தான் டெசிஷன் மேக்கர். ஸோ அப்படிங்கையில் நமக்கு எது தேவை, இன்னையிலேருந்து ஒரு 3 வருஷத்தில் என்ன தேவை, 5 வருஷத்தில் என்ன தேவை, 10 வருஷத்தில் என்ன தேவை, வாட் எவர் இட் குட் பி. இன்னும் 2 வருஷத்தில் நான் ஒரு ட்ரிப் போகணும். அதாவது நான் செலவழிக்கக்கூடாதுன்னு சொல்லலை.
எல்லாத்தையும் திட்டம் போடுங்க, அவ்வளோதான். பிளான் பண்ணுங்கள், பிளான் பண்ணி செலவழிங்க. தென் இட் வுட், ஏன்னா நம்ம மனசுக்கு வந்த வாக்கில் செலவழிக்கையில் தான் நம்ம கையில் மீதமே இல்லாமல் போயிடுது, மிச்சமே இல்லாமல் போயிடுது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஓகே, இப்போ ஷார்ட் டேர்மில் நான் ஒரு 2-3 வருஷத்தில் நான் ஒரு பைக் வாங்கணும், ப்ராபப்ளி ஒரு 1 lakh பட்ஜெட்டுன்னு வச்சுக்கோ. அந்த 1 லட்ச ரூபா நான் எப்படி சேமிக்கிறேன் இந்த 3 வருஷத்தில்? மாதம் நான் அதுக்கு ஒரு 3000 ரூபா ஒதுக்கணும். 3 வருஷத்துக்கு 3000 ரூபா ஒதுக்கணுன்னா எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும், 1,08,000 ரூபா வந்துடும். அப்படின்னா நான் 3 வருஷம் முடிஞ்சோன்னே கடனே இல்லாமல் பைக்கை வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அடுத்தாப்பில் ஒரு 5 வருஷத்தில், குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, 5 வருஷத்தில் நான் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டா செலவே இல்லை, அது அவங்க பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும். இப்போ நகர்ப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரைவேட் ஸ்கூலில் விடணும்னு ஆசைப்பட்றாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் விடணும்னா அதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கட்டணும். அப்படின்னா அதுக்கு இப்போவே நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலே அன்னைக்கு குழந்தை வந்து வளர்ந்து 5 வயசில் நிற்கல நான் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு நின்னாங்கன்னா அன்றைக்கி பணம் கையில் இருக்கு. ஸோ அது மாதிரி அந்த லைஃப்னுடைய ஆம்பிஷன்ஸ் ஆர் கோல்ஸ் எனக்கு என்னுடைய லாங் டேர்ம் கோல் இது, ஷார்ட் டேர்ம் கோல் இது, இதை பிரிச்சுக்கிட்டோம்னா அதற்கு தகுந்தாற்போல், அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் விட்டு கொடுக்க வேண்டாம். விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க சிக்கனம்னா கஞ்சம்பாங்க. கஞ்சத்தனம் வேற, சிக்கனம் வேற. அண்ட் சார், இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் இது தெரியாம தான் நிறைய பேர் வந்து என்ன பண்றது, பணம் வந்து இப்படி வந்து அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு திணறிட்டு இருக்காங்க. அதை சேமிக்கிறது, அது குறித்த விஷயங்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அப்படின்னா நம்மளுக்கு டிப்ஸ் தேவை. ஈஸியா பணத்தை எப்படி சேமிக்கிறது, இதுக்கு வந்து ஒரு 4 டிப்ஸ் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுறது நம்மளுக்கு வந்து பணம் சேமிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் இதில் இன்னொன்று யோசித்தேன், ஈஸியாக பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சேன். பட் அது எப்படி இருந்தாலும் கஷ்டம்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ சம்பாதித்த பணத்தை ரொம்ப, அதாவது ரொம்ப சுலபமான வழி என்னென்னா, சிலைக்கு ஒரு தம் ரூல்னு சொல்லுவோம். உங்களுடைய சம்பாத்தியத்தை பொறுத்து, என்னுடைய சம்பாத்தியம் 20,000 ரூபான்னு வச்சுக்கோம் ஒரு எக்ஸாம்பிள். டூ ஆர் டை, நான் 10% அதுலேருந்து நான் சேமிக்கணும்னு முடிவு பண்ணிடணும். முடியவே முடியாதுன்னு சொல்லாமல் 20,000 ரூபா என்னுடைய சம்பளமாக நான் ஒரு 2,000 ரூபா சேமிக்கிறேன். இல்லை 5% சேமிங்க, 1000 ரூபா சேமிக்கிறேன். அதுக்கு நம்ம மனதை ஒத்துக்க வைக்கணும். 5% 10% சேமிக்கிறோம். இப்போ என்னுடைய சம்பளம் ஒரு 50,000 ரூபாயா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, 50,000 ரூபாய்னா நான் ஒரு 20% சேமிக்கிறேன். லட்ச ரூபாயா அப்போ வந்து நான் மாதத்துக்கு சொல்கிறேன். லட்ச ரூபாயா அப்போ நான் ஏன்னா இன்றைக்கி ஐடியில் நிறைய பேர் வாங்குறாங்க, ஒரு 30% நான் சேமிக்கிறேன். 35%. 1 lakh மேலே போகுதா நான் ஒரு 40% சேமிக்கிறேன். இதுதான் தம் ரூலாக சொல்லுவோம் யூஸ்வலி. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் அவங்க வருமானம் வர வர அவங்க செலவுகளும் அதிகமாகும். சின்ன காருக்கு பதிலாக பெரிய கார் வாங்குவாங்க, சின்ன பைக்குக்கு பதிலாக பெரிய பைக் வாங்குவாங்க, சின்ன வீட்டுக்கு பதிலாக பெரிய வீடு வாங்குவாங்க. ஸோ இஎம்ஐ அதிகமாக இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் சேலரி இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் சேவிங்ஸை நம்ம அக்ரி பண்ணிக்கணும். இப்போ அவங்களாலே அக்ரி பண்ணிக்க முடியலை அப்படின்னா, அவங்களாலே எனக்கு எவ்வளோன்னு தெரியல, நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்படி அக்ரி பண்ணிக்க முடியலைன்னா ப்ராபப்ளி ஒரு கன்சல்டண்ட்டையோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டண்ட்டையோ, ஒரு ஆலோசகரை சந்தித்து என்னுடைய ஃபினான்ஷியல்ஸ் இது மாதிரி இவ்வளோ இந்தந்த செலவுகள் இருக்குது, இவ்வளோ வருமா. ஸோ இப்போ அவரால் சொல்ல முடியும் நீங்கள் எங்கே அதிகமாக செலவழிக்கிறீங்க அப்படின்னு. சில பேர் வந்து இப்போ நான் ஈட் அவுட்னு போட்டு சாப்பிட்றதுக்கு மாதத்துக்கு வந்து 30,000 ரூபா 40,000 ரூபா போடுவாங்க. யார் சார் அவங்களாம்? இல்லை, நான் என்னோட வர்ற கஸ்டமர்ஸை நான் பார்த்துருக்கேன். அது அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டு, அது என்னென்னா கிரெடிட் கார்டு எக்ஸ்பென்ஸு, அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டு அது ஒரு 35,000 ரூபா 40,000 ரூபா போடுவாங்க. அதில் என்ன வாங்க இல்லை சார் தெரியல, கொஞ்சம் ஆசைப்பட்டுனா போவேன், இந்த வெப்சைட்டில் உட்காருவேன், அந்த ஆன்லைனில் உட்காருவேன், கொஞ்சம் நல்லா இருக்குன்னா வாங்கிடுவோம், கை கொஞ்சம் துருதுருக்கும். ஸோ இப்போ பெஸ்ட்டு டிப்ஸ் நீங்கள் கேட்டது வந்து நம்மளுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அதிகமான தொகை இருக்கக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு டிப்பே அதுதான். ஏன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அது எல்லா பணமுமே நமக்கு செலவழிக்கத்தான் இருக்குது. இப்போ இன்னொன்று அந்த ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக போகிறதே தெரியல. அதாவது ரொம்ப வித்தவுட் பெயின்ஃபுல். வந்து ஒரு நீங்கள் வாடகைக்கு குடியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா ரெண்ட் எடுத்து கொடுக்குறோம்னா எண்ணி கொடுப்போம், நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கேட்கங்காட்டியும் டக் ஒரு போயிடுது, அவ்வளோதான். ஒரு பெயின்லெஸ்ஸாக தெரியுது, நமக்கு அதை பற்றி ஒரு உணர்வும் தெரியல. தப்பு இல்லை, தட் இஸ் த வேர்ல்டு டுடே. ஸோ இப்போ அப்படி வந்து நம்ம வந்து அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து அதிகமாக பணம் வச்சுக்கக்கூடாது. அதிகம் செலவழிப்பவர்கள் கிரெடிட் கார்டு வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. கிரெடிட் கார்டு மென்ஷன் பண்ணுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கிரெடிட் கார்டு சொல்லும்போது கிரெடிட் கார்டு நீங்கள் வந்து பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது.
அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு கிரெடிட்காகவே வாங்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, அதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தினீங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் உங்களுடைய பார்வையில் கிரெடிட் கார்டு பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது அதிக எக்ஸ்பென்சஸ் பண்ணுறவங்க கிரெடிட் கார்டே வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸ்பெண்ட் த்ரிஃப்டாக இருக்கவங்க, நான் கொஞ்சம் சிக்கனமாக பிளான் பண்ணி தான் சேவ் பண்ணுறேன், செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக கிரெடிட் கார்டு வச்சுக்கலாம். என் கை அரிக்குது அப்படிங்கிறவங்க வந்து கிரெடிட் கார்டு வச்சுக்காமல் இருக்குது நல்லது. டெபிட் கார்டை யூஸ் பண்ணுறது பெட்டர் என்னைய கேட்டிங்கன்னா. சரி, இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போது மந்த்லி சேலரி வாங்குறவங்க, அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும், இல்லை சேலரி அதை பொறுத்த வரைக்கும்? கவனம் எதில் அதிகமாக இருக்கணும்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, முதலீடுங்கிறது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு 4 குணாதிசயங்கள் சொல்லுவோம் முதலீடுக்கு. வந்து ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி முக்கியம், நான் ஏமாந்துடக்கூடாது போடுற பணத்தில். செகண்ட் வந்து எனக்கு அது வந்து ஒரு வெல் ரெகுலேட்டட் முதலீடாக இருக்கணும். அது யார் வேணாலும் ரெகுலேட் பண்ணலாம். செபி ரெகுலேட் பண்ணலாம், ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணலாம், ஐஆர்டிஏன்னு இருக்குது, இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்கிறாங்க. ஸோ பல அமைப்புகள் இருக்கின்றன. வெல் ரெகுலேட்டடாக இருக்கணும். தேர்டு வந்து எனக்கு ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கணும், ஒரு டீசன்ட் க்ரோத். ரொம்ப அதே அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட வேண்டாம், ஒரு டீசன்ட் க்ரோத்தை கொடுக்கணும். நான்காவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் முதலீடு பண்ணல டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இதுதான் 4 குணாதிசயங்கள். இதில் நிறைய பேர் எங்கே தப்பு பண்ணிடுறாங்கன்னா, அளவுக்கு அதிகமான வருவாய்க்கு ஆசைப்படுறாங்க. நான் இன்றைக்கி 100 ரூபா போட்டால் அடுத்த வருஷம் 200 ரூபாய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து அதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் அவங்க பண்ணுறது. அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கவனமாக இருக்கணும். ஸோ ஒருத்தங்களை போய் ஒரு ப்ரொஃபஷனலில் போய் நான் அப்ரோச் பண்ண போகிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்ரோச் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது, நான் இன்னொரு ஆள் நம்பி போகிறேன். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிற மாதிரி தான். ஒரு டாக்டர், ஸோ இப்போ டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னால் நம்ம வந்து அந்த டாக்டரை பற்றி ஒரு 10 பேர்கிட்ட கேட்போம்ல, ஒரு 4 பேர்கிட்ட கேட்போம்ல. ஸோ அது மாதிரி அவங்க எந்த கன்சல்டன்ட்டையோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட்டு அட்வைசர்கிட்ட போகிறாங்களோ அவங்கள பற்றி விசாரிச்சுக்கணும். ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன், இவங்க நல்லவங்க தானா, கரெக்டாக பண்ணி தருவாங்களா, ப்ராப்பராக அவங்ககிட்ட கஸ்டமராக இருக்கவங்ககிட்ட கேட்டு பண்ணிவிட்டு போய் இந்த 2 பண்ணாங்கன்னாவே மெஜாரிட்டி ஆஃப் த மிஸ்டேக்ஸ் வில் பி அவாய்டட். மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து பேசிக் திங். அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படாதீங்க. பெரிய அளவில் அதிகம் வேணும், நான் ஒத்துக்கிறேன், நல்லா வேணும். பட் ஒரு நாள் 2 நாளில் டபுள் ஆகணும். ஏன்னா அதில் போய் எந்த அளவு வேகமாக பணம் வருகிறதோ, லாபம் வருகிறதோ, அதே அளவு கீழையும் இறங்கும். ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு. நான் எனக்கு ஒரு ஸ்டெடியான முதலீடு வேணும், 5 வருஷம் 7 வருஷம் எனக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் வேணும், ரெகுலேட்டடாக இருக்கணும். இதுங்களை பார்த்து போட்டாங்கன்னா அவங்க ஏமாறுறதுக்கே வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு வேணா, இப்போ நான் ஒன் ஆஃப் த இன்னைக்கு இன்றைய லெவலில், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு முதலீடுகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை வாங்கினாங்க, வெள்ளி தங்கம் வாங்கி வச்சுக்கினாங்க, லேண்டு நிறைய வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நகர்ப்புறங்களில் இருக்கவங்களாம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இன்னும் இன்சூரன்ஸுக்கு போனாங்க. இது மாதிரிலாம் போனாங்க. பட் இன்றைக்கி இப்போ சமீபத்தில் ட்ரெண்டாக இருக்கிறது வந்து, அல்லது இனிமேல் இருக்கக்கூடியதும் கூட அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது. அது வந்து இன்றைக்கி மாதா மாதம் 29,000 கோடி ரூபாய் வரத்து. சாதாரண மக்கள் ஆஸ் லோ அஸ் 100 ருபீஸ்லேருந்து முதலீடு பண்ணலாம். வெறும் 100 ரூபா மாதம் முதலீடு பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இன்றைக்கி அகில இந்தியாவில் மக்கள், சாதாரண ரீட்டைல் மக்கள் முதலீடு செய்கிறது 29,000 கோடி ரூபா மாதம் முதலீடு பண்ணுறாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் எல்லா 40-50 நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த 40-50 நிறுவனங்களும் சேர்த்து மேனேஜ் பண்ணக்கூடிய தொகை, நிர்வகிக்கக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா 75 லட்சம் கோடிக்கும் மேலே. நிறைய பணம், எக்கச்சக்கமான பணம். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பணம். ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாப்புலரான இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளாக மாறி இருக்கு மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு சொல்கிறேன், சாதாரண மக்களுக்கு. இல்லை சார், நீங்கள் இவ்வளோ சொல்லும்போது தான் வந்து முதலீட்டில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படிங்கிறது தெரியுது. சார், ஜென்ரலாகவே வீட்டில் எல்லாருமே சின்னதாக சேவிங்ஸ் பண்ணாங்க. இப்போ அம்மாலாம் வந்து இந்த அரிசி டப்பாக்குள்ளே பணம் வைக்கிறது, அஞ்சரை பெட்டி. ஆமாம், அஞ்சரை பெட்டியில். அப்பா வந்து ஏதாவது சின்னதாக துணிமணிக்குள்ளே ஒரு 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபான்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளுக்குமே ஸ்கூலில் படிக்கும்போது அந்த பழக்கத்தை எப்படி கொண்டு வராங்கன்னா, ஒரு உண்டியல் மாதிரி கொடுத்து, ஸோ இதில் ஒரு ரூபாவை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஏஜ்லேருந்து எக்ஸாக்ட்லி வந்து சேவிங்ஸ் அப்படின்றத வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? சின்ன வயசுலேயே இந்த நாலேஜை கொண்டு வந்துட்டா அவங்க when they grow up ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவு புரிபட ஆரம்பிச்சிடும். ஏன்னா என் பேங்க் அக்கௌண்ட்டை நான் ஆப்ரேட் பண்ணுறேன், செக்குன்னா எங்கே கையெழுத்து போடணும், இஃபட்டால் இன்றைக்கி எல்லாம் ஆன்லைனாக மாறிடுச்சு. பட் ஈவன் ஆன்லைனோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ இதுக்காக என்ன பண்ணுறாங்க, இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவெல்லாம் இதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக குழந்தைகளுக்கு நீங்கள்
சில்ட்ரன் அக்கௌண்ட் ஆரம்பிங்கன்னே சொல்லிட்டு அவங்களே நிறைய எஜுகேட்டிவ் கண்டென்ட்லாம் போட்டிருக்காங்க அவங்க வெப்சைட்லேயே. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபைனான்ஷியல்ஸை பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் திங் வந்து இன்னொன்று முக்கியமானது வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு பேங்க்கு போகிறாங்கன்னா ப்ளீஸ் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க. பேரண்ட்ஸே இப்பெல்லாம் பேங்க்குக்கு போகிறது இல்லையா? எல்லாம் ஃபோன்லேயே. அதான் இட் குட் பி போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்கு, ஒரு கூரியர் ஆஃபீஸு அல்லது ஆன்லைன் டிரான்சாக்ஷனு. அதாவது இப்போ நம்ம செய்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா தான். இப்போ இது வந்து என்னென்னா இண்டிபெண்ட்டாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பேரண்ட்ஸு. நான் எல்லாம் பண்ணிக்கிறேன், எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் வச்சு நானே பண்ணிடுறேன் வீட்டில் இருந்து பண்ணுறது தப்பு இல்லை. பட் அடுத்தவங்க, அது உங்கள் கணவனாகட்டும், உங்கள் மனைவியாகட்டும், உங்கள் குழந்தையாகட்டும், அந்தந்த உரித்த ஏஜில் வந்து அவங்களுக்கு இதை பற்றிலாம் பேரண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட வேண்டியது அவங்களுடைய கடமை. சரி, இன்னும் பல பேருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் இருக்குங்கிறது தெரியாது. அது லெட்டரோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. லெட்ரு போடவும் யாரும் போகிறதில்ல. சார், எனக்கு இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு கேள்வி. எனக்கும் வீட்டில் ஒய்ஃபுக்கும் பெரிய சண்டையே வந்திருக்கு. இந்த கோல்டு, தங்கத்தில் முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், இப்போ தங்கம் வாங்கும்போது தங்கமாக வாங்கினா சேர்த்து வைக்கலாம், அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படிமா. ஆனால் ஒரு கட்டத்தில் தங்கத்தை விற்க போகும்போது அதில் கொஞ்சம் கழிச்சிட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு அதில் சொல்லுவாங்க. ஃபுல்லாக அந்த போட்ட பணம் மொத்தமும் வர்ற மாதிரியும் தெரியல. சரி, கோல்டு காயினாக வாங்கலாம் அப்படின்னா கோல்டு காயினை வாங்கி வச்சு என்ன பண்ணுறது, நகையாக வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்தில் முதலீடுங்கிறது நல்லதா இல்லை எப்படி? இன் ஃபியூச்சர் என்ன? சரி, இப்போதைக்கு வந்து இன்றைய லெவலில் வந்து பார்த்தோம்னா தங்கத்தில் ஒரு போர்ஷன், நம்மளுடைய முதலீட்டில் ஒரு போர்ஷன், அது கையில் காதில் போடுறத விட்டுருங்க, அணிகலன்களை விட்டுருங்க, ஆர்னமெண்ட்ஸு அது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப அவங்கவுங்க போட்டுக்கிறாங்க. பட் முதலீடு அப்படின்னு வரையில் ஒரு போர்ஷனை தங்கத்தில் வச்சுக்கிறதுல தவறில்லை. யூஸ்வலாக சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா ஒரு 5 to 10% தங்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னோட ஒரு 1 லட்ச ரூபா நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னா அதில் ஒரு 10,000 ரூபா தங்கத்தில் போடுறதுல தப்பு இல்லை எப்பொழுதுமே. ஏன் தப்பு இல்லை அப்படின்னா, மீதி எல்லா சொத்துக்களும் கீழ் நோக்கி போகையில் தங்கம் மட்டும் மேல் நோக்கி போகும். இறங்காது. ஆமாம், என்ன பர்டிகுலராக வந்து ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட் விழுகுது, ரியல் எஸ்டேட் விழுகுது, எல்லாம் கீழே போகுதுன்னா தங்கம் மேலே ஏறும். ஏன்னா அதுக்கு மதிப்பு கூடும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இன்னொரு ஃபேக்ட்ரு வந்து தங்கத்துக்கு ஆட் ஆகிருக்கு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, லெஃப்ட் ரைட் சென்டர் ஆல் ஓவர் த வேர்ல்டு மத்திய வங்கிகள், எல்லா வங்கிகளும் இன்க்ளூடிங் நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தங்கத்தை வாங்கி குமிக்கிறாங்க. அண்ட் இதோட இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது சார், வெள்ளி, ரியல் எஸ்டேட். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். வெள்ளி வந்து என்னென்னா, இப்போ கோல்டு வந்து உங்களுக்கு வந்து கரன்சிக்கு ஈக்குவல். கோல்டு வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் கிடையாது, வேற வெள்ளிக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ் இருக்குது. ஆனால் கோல்டுனுடைய உற்பத்தி குறைவு, வெள்ளியினுடைய உற்பத்தி அதிகம். 2வது கேள்வி உங்களுடையது வந்து ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு காலத்தில் நம்மகிட்ட முதலீடு வாய்ப்புகள் இல்லாத பொழுது மக்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் அதிகமாக பண்ணாங்க. இன்னமும் பண்ணலாம். லேண்டு நான் வாங்கி போட்டேன்னு தப்பு இல்லை, இப்போ அவங்க வாங்கி போடலாம், அதில் தவறு எதுவும் இல்லை. நான் கிராமப்புறங்களில் போனால் ஸ்டில் அதை தான் பிலீவ் பண்ணுறாங்க எல்லாம். பட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பிளாட்டை வாங்கி போட்டு இன்றைய இளைஞர்களுக்கு அதை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய வேலையாக இருக்குது. இன்றைக்கி பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க, நாளைக்கு பூனே போகிறாங்க, அதுக்கு அடுத்த நாள் அமெரிக்கா போய் இறங்குறாங்க. ஸோ இங்கே இல்லை கல்ஃபில் போய் ஒர்க் பண்ணுறேன், இல்லை சென்னைக்கு வந்து எல்லா இடங்களும் மாறிட்டு அவங்க தே பிகம் மோர் மொபைல். இப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்து ரிட்டர்ன்ஸ் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்போ என்ன நம்ம எங்கே எனக்கு அதிகமாக கிடைக்கிதுன்னு பார்ப்போம் யூஸ்வலாக. ஸோ 4 முதலீடுகள் மக்களுக்கு சொல்லுவோம். ஒன்று வந்து இந்த பங்குச்சந்தை சார்ந்தது, இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள், அதெல்லாம் சொல்கிறோம். இன்னொன்று போஸ்ட் ஆஃபீஸு, பேங்க்கு, அதெல்லாம் எஃப்டி, கடன் சந்தை சார்ந்தது, டெட்டுன்னு சொல்லுவோம். 3வது ரியல் எஸ்டேட்டு, 4வது தங்கம். இதுதான் 4 ப்ராட் அசட் கிளாஸ் சொத்து வகைகள் மக்கள் சாதாரண ஒரு சாமானியன் போய் முதலீடு செய்கிறது. இந்த 4லையும் பார்த்திங்கன்னா இந்தியா போன்ற நாடுகளில், பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் வந்து லாங் டேர்மில் நல்ல வருமானத்தை தரக்கூடியது வந்து பங்கு சார்ந்த முதலீடுகள் தான், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது. ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வந்து இன்னும் எனக்கு இருப்பதற்கு வீடு தேவை, அதில் டவுட்டே கிடையாது, அது அத்தியாவசியம். டெஃபினட்டாக எல்லோரும் வாங்கிக்கோங்க. ஒரு வீடுங்கிறது அவசியம், அத்தியாவசியம். 2வது வீடோ லேண்டு வாங்குறேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ப்ராபப்ளி இந்த ஈக்விட்டி பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்.
தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலி இன்னைக்கு ஷோடைய ஸ்டார்டிங்கில் எனக்கும் கொஞ்சம் சேவிங்ஸ் பற்றி தெரியும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. கரெக்டான ஒரு திங்கிங், ஒரு ஸ்பான்டேனியஸாக நம்ம யோசித்து நம்ம பணத்தை அந்தந்த நேரத்தில் வந்து கரெக்டான இடத்துல வந்து சேமித்தோம் அப்படின்னா அது கொஞ்சமாக இருந்தாலுமே பல வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லை, சிக்கனம்னா என்ன, எப்படி சாதாரணமாக எப்படி சேமிக்கிறது, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் எப்படி சேமிக்கிறது, சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் என்ன வித்தியாசம், தங்கத்துல முதலீடு பண்ணலாமா, ஈக்விட்டினா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு ரொம்ப அழகா எங்களுக்கு புரிய வச்சிட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் மை ப்ளஷர். தேங்க்யூ. நேரில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிதி மேலாண்மை மற்றும் முதலீட்டு ஆலோசகர் திரு சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சேமிப்பு பற்றி பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் பூஷிதா அண்ட் சங்கர். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ்.